ஓம் நாகராஜனே போற்றிவோம், ஓம் நாகதேவியே போற்றிவோம், ஓம் ராகு கேதுக்களே போற்றிவோம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025வது வருடத்திற்குண்டான சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கு. ஆனா ராகு கேதுக்களுக்கு மட்டும் நாள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ஒவ்வொரு கிரகத்தோட நாள்ல இருந்தும் 1.5 மணி நேரத்தை 2 பேரும் எடுத்துக்குவாங்க. ராகு காலத்தை ராகு எடுத்துக்குவாரு, யமகண்டத்தை கேது எடுத்துக்குவாரு. இப்படி எல்லா கிரகங்கள் மேலையும் ஆதிக்கம் செலுத்துறதாலதான் நவ கிரகங்கள்ல இந்த ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மலையாள ஜோதிடத்திலாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை மட்டுமே வச்சு ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கறதே முழுசா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதல். சர்ப்ப கிரகங்கள் அதாவது ராகு விஷப்பாம்பு, கேது விஷமற்ற பாம்பு. 2025வது வருடத்துல மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. விஷப்பாம்பு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு, குருவோட வீட்டுல இருந்து சனியோட வீட்டுக்கு போகுது. விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு, அதாவது புதன் வீட்டில இருந்து சூரியனோட வீட்டுக்கு போகுது. இந்த கிரகங்களோட பெயர்ச்சியால உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது, என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேதுக்களோட பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுல ராகு இருந்துட்டு இப்ப 11வது வீட்டுக்கு போக போறாரு. அது மாதிரி கேது பாத்தீங்கன்னா 6வது வீட்டுல இருந்துட்டு 5வது வீட்டுக்கு வர போறாரு. என்னைக்கு நடக்குது ஜோசியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 மே மாசம் 18ஆம் தேதி. 1.5 வருஷத்துக்கு இவங்க அங்கதான் இருப்பாங்க. இந்த கிரகங்களுக்கு வக்ரம் அதிசாரம் இது எல்லாம் கிடையாதுங்கிறதால 1.5 வருஷத்துக்கு இதே நிலைப்பாடு அப்படிங்கிறது தான். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க பூரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு போய் 3ஆம் இடத்துல மறைஞ்சிடுறார். இந்த 2 வருட கிரகங்களுமே ஒரு மோசமான இடத்துக்கு தான் போகுது. லாபஸ்தானத்தில் சனி இருந்தப்ப 10 ரூபா கொடுக்கல. இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறப்ப இருக்கிறாரு, மார்ச்சில் தான் மாற போகிறாரு. அதுமாரி தனஸ்தானத்தில் குரு இருக்காரு. அதாவது சனி குரு 2 பேருமே காசு கொடுக்குற இடத்துல இருந்தாங்க. ஆனால் கேது 12ல் இருந்துக்கிட்டு பணம் வருதுப்பா, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியலப்பா, கடன் தான்ப்பா இருக்குது, ஆனால் அந்த கடன் போகவே மாட்டேங்குதுப்பா, நானும் 10 ரூபா சம்பாரிச்சுலாம் பார்க்குறேன், ஆனால் மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது, ஒரு கடனை இந்த மாதம் அடைச்சி போடுறேன், அப்பாடா நிம்மதி அப்படின்னு பார்த்தா அடுத்த மாதம் கடன் வாங்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் வந்துடுது. அப்போ இந்த சனியும் குருவும் கொடுத்ததை ராகு விரயம் பண்ணிட்டாரு. ராகு பார்த்தீங்கன்னா அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அந்த அதீத தைரியம் என்ன பண்ணியிருக்கும் தெரியுங்களா, நம்மள இந்த 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு செலவு பண்ணுறா பார்த்துக்கோ, என்ன கடன் தானே வாங்கடா அடைச்சிக்கும், இந்த மாதிரி தேவையில்லாத தைரியத்தை கொடுத்துட்டு போயிருப்பாரு, இந்த குருட்டு தைரியம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம தகுதிக்கு மீறி ஒரு செலவு வருதுன்னா சரி பார்த்துக்கலாம், கையில் இருந்தால் 10 ரூபா செலவு பண்ணு, இல்லையா கடன் வாங்கி 10 ரூபா செலவு பண்ணிட்டு போ அப்படி கண்ணா பண்ணான்னு செலவு பண்ண வச்சிருப்பாரு. அப்புறம் முழிச்சு பார்த்தா கடன் 2 லட்சம் தேறி இருக்கும். என்னடா இது, சாதாரணமாக 5-10 கடன் வாங்கியா 2 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்சுருவாரு. நண்பர்கள் வகையிலே வாங்கின காசை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. இது என்னடா இது பெரிய நலியா இருக்கே அப்படின்னு, நட்பே கெட்டு போச்சுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமீன் ஜவாப்தாரியாருக்காக போட்டு வச்சுட்டு அதுலேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. இதான் இந்த ராகு 12ஆம் இடத்துல இருந்து செஞ்சது. இப்போ 11ஆவது இடத்துக்கு ராகு போகிறார். இந்த ராகு 11ஆவது இடத்துக்கு போகிறார் அப்படின்னா சாதாரணமாக போகல. ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆயிடுது இல்லையா, குருவோட பார்வை அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கிற ராகு மேலே விழுவும். அப்போ ராகு புனிதப்பட்டு தான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு போகிறார், சாதாரணமாக போகல, புனிதப்பட்டு போகிறார் ராகு. அப்போ இந்த ராகு 11ஆவது வீட்டுக்கு போனார்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத அந்நிய மொழி பேசுகிறவங்க, அந்நிய மதத்துக்காரர்கள், அந்நிய மாநிலத்துக்காரர்கள், இந்த மாதிரி நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களால் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளம்பி ஓடி போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா 7.5 சனி இருக்குது, விரைய சனி இருக்கிற காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த ராகு வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிறதால கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஓடி போயிடலாம். அது மாதிரி இந்த கருப்பு பாம்பு அப்படிங்கிற ராகு வியாபாரத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டுவார். பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும், ராஜ சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும், அரசு வகையில் பாராட்டுக்கள் விருதுகள் எல்லாம் கிடைக்கலாம். ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கேன் அப்படின்னா ஒரு வீரதீர செயல் புரிந்தமைக்கான விருது, ஒரு பொது சேவை செய்ததற்கான விருது, இந்த மாதிரி அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் உங்களை கௌரவிப்பாங்க. அந்த அளவுக்கு நாலா பக்கத்துலேருந்தும் உங்களோட கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். காசு பணத்துக்கும் 10 ரூபா பஞ்சம் இருக்காது. விரயத்தில் சனி இருந்துக்கிட்டே விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் லாப வீட்டில் ராகு இருந்துக்கிட்டு லாபத்தை கொடுப்பாரு. ஏன்னா ராகுவுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. அவர் கும்பராசியில் யார் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு? சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரே நேரத்தில் லாப சனியும் விரய சனியும் இருக்கிற கணக்கு தான். ஏன்னா ராகு சனி மாதிரி தான் செயல்பட போகிறாரு. அப்படிங்கிறதால உங்களுக்கு லாப வீட்லேயும் சனி, விரய வீட்லேயும் சனி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வர்ற செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கிறதா இருக்கும். அதுக்குண்டான காசு பணம்ங்கிறதும் இருக்கும். நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க. உங்களை சும்மா முக அலங்காரத்துக்காக புகழணும்னு கிடையாது. இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டி விடுவீங்க. எழுதி தரேன். 1.5 வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு அமையும். சொந்தமாக ஒரு நிலம் வாங்கலாம், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம். இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், காலங்காலமாக அடிமை தொழில் பார்த்துட்டு இருக்கேன், சொந்த தொழில் தொடங்கணும். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு வேலை செய்கிறது? ஒரு சொந்த பந்த கல்யாண வீட்டு விசேஷங்களுக்கு கூட போக முடியல, அர்ஜென்ட்டுக்கு லீவு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்த நிலைமை மாற சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை செயல்படுத்தக்கூடியவர். கிட்டத்தட்ட சனி மாதிரி தான். சனி உங்களோட நடப்பு கர்ம வினைகளை செய்வார். ராகு பூர்வ புண்ணியத்தெல்லாம், அதாவது 4 பாட்டம் முப்பாட்டங்காலத்து கர்ம வினைகளை கொண்டாடுவார். இப்போ பாட்டம் முப்பாட்டங்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ள விரோதம் குரோதங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்ல மனிதர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தவனை கெடுக்கிறது எப்படி, அடுத்தவனை போட்டு கொடுக்கறது எப்படி, ஒருத்தன் முன்னுக்கு வந்தான்னா இவன் ஏதோ குறுக்கு வழியில் சம்பாரிச்சிட்டான்னு புரணி பேசுகிற வரைக்கும் இந்த காலம்தான். அந்த காலகட்டத்தில் நேர்மையின் பாலில் கர்ம வினைகளை கடைபிடிச்சு தர்ம வழியில் வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்களோட புண்ணியத்தை பூரா ராகு குரு பார்வையால் புனிதப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு சேர்க்க போகிறார். அப்போ 7 ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அது மாதிரி லாப வீட்டில் ராகு இருக்கும்போது திருமணம் செய்யலாம், திருமணம் நடக்கும். சுப விரய செலவுகள், ஏன்னா 12ஆம் இடத்துல 7.5 சனி தொடங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப சுப விரய செலவுகளை கொடுப்பார். திருமணம் செய்யலாம், பெண்கள் ருதுவாகக்கூடிய சடங்கு நடக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், சொந்த தொழில் பண்ணலாம். கையில் 10 ரூபா காசு பணம் வச்சிருக்கக்கூடாது. காசாக வச்சுருந்தா விரைய செலவு வரும். ஒரு நகை வாங்கி போடு, நட்டு வாங்கி போடு, மண் வாங்கி போடு, மனம் வாங்கி போடு, வீடு கட்டி போடு. இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்படி ஒரு அற்புதமான யோக பலன்கள் இந்த ராகுவால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுமாரி கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன். ராசிக்கு 5ஆவது வீட்டில் வரார். ஒரு பட்டற்ற தன்மையை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, பூர்வீக சொத்து இருக்கும், அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைடா, சொத்துலாம் என்ன பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைக்கணும்னு தான் நினைப்பீங்க. நம்மகிட்ட 10 ரூபா இருக்குது, அது போதும், என்ன பெரிய பூர்வீக சொத்து நம்மளை தாங்கிற போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, எத்தனையோ பேர் சொத்தே இல்லாதவங்களும் பிழைக்கலையா, நம்ம மட்டும் இந்த சொத்தை வச்சுட்டு பிழைக்க போகிறோமா? ஒரு அண்ணன் தம்பி உள்ள வல்லடி வழக்கு வந்ததுன்னா, ஒரு பங்காளிகளுக்குள்ள கேஸ் வந்ததுன்னா, நடக்கட்டும் நடக்கிறப்படி, நம்ம எவனும் கெடுதல் நினைக்கல, இந்த கேஸுக்காக எல்லாம் துரத்திட்டாலே முடியாது, வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டற்ற தன்மை, ஒரு துறவி மனப்பான்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா, கேது ஞானகாரகன், உங்களுக்குள்ள 100 வக்கீலோட சிந்தனை கிடைக்கும். இந்த கேஸை இப்படி தான் முடிக்கணும்னு அசால்ட்டாக அவன் 50 நாள் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருப்பான். நீங்கள் 5 நிமிஷத்தில் போய் வேலையை முடிச்சு கேஸை ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி ஒரு அதீத புத்தியை கொடுப்பார். இப்போ 5ஆம் இடத்துல, அதாவது புத்திரஸ்தானத்திலையும் கேது வராருங்கிறதால பிள்ளைகளோட கல்வி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும். படிக்காத பிள்ளைங்க கூட நல்லா படிப்பாங்க, பேர் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளை நினச்சி நாம் பெருமைப்படலாம். பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பீங்க. இவன் இல்லைன்னா இந்த ஆஃபீஸ் இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு. முக்கியமான சிக்கலான பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப எளிதாக தீர்வு சொல்லுவீங்க. 4 பேர் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அவன் சொன்னான்னா கரெக்டாக இருக்குண்டா ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் சொந்த பந்த மத்தியிலையும் சக அலுவலக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு பெருகும். அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் அதி அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போகுது. இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். ராகு கேதுக்களுக்கு பரிகாரமே தேவையில்லை, அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இருக்காங்க. இவ்வளோ நாளாக விரைய வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு லாப வீட்டுக்கு போக போகிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடி, அதாவது மே 18க்கு முன்னாடி ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை வணங்கிட்டு வாங்க. கீழப்பெரும்பள்ளம் போய் கேது பகவானை வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சவங்க உங்களோட குலதெய்வ கோவிலில் இருக்கிற பாம்பு புற்றுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கி வாங்க. காளகஸ்திக்கு முடிஞ்சவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம், எலுமிச்சை தீபம் ஏற்றி அரளிப்பூ மாலை சாத்தி வணங்கி வாங்க.
இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு அதி அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மேசராசிக்காரர்கள் 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி வீட்டில் ராகு உட்காந்து லாபசனி போலவே அவரும் செயல்பட போறார். அப்படிங்கிறதால 7.5 சனி உங்களை பெருசா பாதிக்காது, சிறப்பாகவே இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.